அரவிந்த், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அல்லது கார்கே இவங்க பார்வை என்னவா இருக்குது? கார்கேயை விட ராகுல் காந்தி பார்வை முக்கியமாக இருக்கலாம், அல்லது சோனியா காந்தி அவருடைய பார்வை முக்கியமாக இருக்கலாம். தமிழ்நாடு அதே போல் மற்ற மாநிலங்கள் எல்லா இடங்களுக்குமே அவங்க வந்து ஒரு டஃப்பான ஒரு பார்கெனில் இறங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்லைங்க, காங்கிரஸோட மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடனான கூட்டணியை தொடர வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் தலைமையோட விருப்பமாக தற்போது வரை இருந்து வருவதாகத்தான் நாம் பார்க்கிறோம். எங்க நமக்கு இந்த சந்தேகம் வருதுன்னா, தொடர்ந்து இது போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள், தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளிடமிருந்து வரும்போது தற்போது வரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்விதான், ஒரு சந்தேகம் தான் நமக்கு தொடர்ந்து எழுகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி மேல இதுதான் முதன்முறை கிடையாது. கட்சியின் நலனுக்காக பேசும்போது நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அவங்க எல்லாருமே தொடர்ச்சியா நாங்க சொல்றது கட்சியின் நலனுக்காக பேசுகிறோம்ங்கிறாங்க. இல்லைங்க, டிசிப்ளினரி ஆக்ஷன் நான் கேட்கல. நடவடிக்கைங்கிறது இல்ல, இதை பொது வழியில பேச வேண்டான ஒரு ஸ்டர்னான ஒரு மெசேஜ் கூட போகல அப்படிங்கும் போதுதான் நமக்கு அந்த சந்தேகம் எழுகிறது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மேல இதான் முதன்முறையான குற்றச்சாட்டு கிடையாது. முன்பும் ஒரு குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு, அதனை தொடர்ந்துதான் அதோட ஆரம்பம் தான். அதனாலதான் பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி ஒரு தனித்து ஒரு லைன்ல பேசிட்டு வராரோன்னு நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் கர்கேவை பொறுத்தவரை அந்த இடத்துலதான் தனித்து இவங்க பேச முடியுமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, ராகுல் காந்தி அவர்களை சந்தித்த பிறகு பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையா சொல்றாங்க. அப்படிங்கும்போது அது இப்போ ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து இப்போ திமுக தரப்புலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 ரூபாய் கொடுத்தது கிராமங்கள் முழுக்க மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட, நகரங்கள் அப்படின்னு ஒரு பெரிய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற நேரடியான அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? இதை வந்து பாஜக அல்லது மற்றவர்கள் மறுதளிக்கிறதுலேருந்து இவர் பண்ணும்போது அதுவும் அனுமதிக்கப்படுதுன்னா அப்போ ராகுல் காந்தியுடைய அந்த அக்செப்டன்ஸ் இல்லாமல் இது வருமாங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்லைங்க, கடந்த வாரம் ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு 1/2 மணி நேரம் மேல சந்தித்தது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த சந்திப்பின் போது நமக்கு கிடைத்த தகவலின்படி அவர் தமிழக விவகாரம் தொடர்பாக ஆலோசித்ததாகத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியோட ஒப்புதல், ராகுல் காந்தியோட தூண்டுதலின் பேரில் அவர் இதை பேசுகிறாரா அப்படின்னு கேட்டா நமக்கு அது இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா அது பார்த்ததுக்கு அப்புறமும் திமுக தலைமையிலிருந்து ஒரு சில தலைவர்களுடன் ராகுல் காந்தி இன்னமும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறார். ராகுல் காந்திக்கும் திமுக தலைமைக்குமான அந்த கருத்து பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. எந்த இடத்துலயும் தற்போது வரை அந்த கம்யூனிகேஷன் எந்த இடத்துலயும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில். ராகுல் காந்தி விஜயோடும் பேசுறாரா? ராகுல் காந்தி விஜயோட பேசுவதற்கான நமக்கு அந்த தகவல் கிடையாது. ராகுல் காந்தி நேரடியாக விஜயோடு தற்போது வரை 2 முறை பேசுனதை தாண்டி தொடர்ந்து அந்த ஒரு டே டு டே கம்யூனிகேஷன், இப்ப திமுக தலைமைக்கும் ராகுல் காந்திக்கு இருக்குமான அந்த கம்யூனிகேஷன் 2 தரப்புலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் அதே கம்யூனிகேஷன் இருக்குதானா? 2 தரப்புல நமக்கு அந்த தகவல் கிடையாது. சோ இன்னமும் டிஎம்கே காங்கிரஸ்க்கான அந்த கம்யூனிகேஷன் ஓப்பனா தான் இருக்கு. பட் எங்க இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போயிருச்சுன்னா, காங்கிரஸ்ல ஒரு சில தலைவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை வேண்டும்னு ஆரம்பிச்சது உரிய அங்கீகாரமா மாறிச்சு. மரியாதையில் ஆரம்பிச்சது அங்கீகாரமா மாறிச்சு. அங்கீகாரம்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிற ஒரு லைனுக்கு போனாங்க. இப்ப அது எப்படின்னா, அது காங்கிரஸ் தேசிய தலைமையிட்ட சொன்னாங்க, அதுக்கப்புறம் அது திமுக தலைமையிட்ட பேச்சுவார்த்தையா நடந்துட்டு இருந்துச்சு. பொதுவெளியில அதை பேச ஆரம்பிச்சது விமர்சனமா மாற ஆரம்பிக்கிறது. கோரிக்கை வைப்பது வேறு, விமர்சிப்பது வேறு. இப்போ தமிழக அரசை அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருப்பதாகத்தான் திமுக உணர்கிறது. அதனாலதான் திமுக தரப்புல இல்லை, நீங்கள் இதை வந்து முழுமையா நீங்க ஸ்டாப் பண்ணலீங்கன்னா நீங்களும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு பார்கெனிங்காக ஆரம்பித்தது தற்போது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருச்சோ அப்படிங்கறதான் தமிழக காங்கிரஸ் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களோட கருத்தா இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆன்லைன் ஆர்டிகிள் ஹிந்துல இருந்து வந்ததை பார்த்தோம். அதுல சில கண்டிஷன்ஸோட திமுக அணுகிறது. 22ஆம் தேதி பேசுவதற்கான அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க. பேசுவோம்னு சொன்ன இடத்துல இந்த விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்காம பேச முடியாதுன்னு சொல்வதாகலாம் வரக்கூடிய செய்திகளை எவ்வளவு தூரம் பார்க்க வேண்டியிருக்கு? இல்லைங்க, டிஎம்கே அந்த ஸ்டாண்டை எடுத்திருப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா டிஎம்கே ஒரு லாங் ரோப் இதுலயும் கொடுத்திருந்தாங்க. இப்போ காங்கிரஸோட ஒரே கிரீவன்ஸ் என்ன வந்துச்சுன்னா, டிசம்பர் மாசமே ஒரு கூட்டணி குழுவை போட்டுட்டோம். அந்த குழுவுடன் திமுக இன்னமும் கூட்டணிக்கான குழுவை தற்போது அறிவிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கிரீவன்ஸ் காங்கிரஸ் கையில இருந்துச்சு. ராகுல் காந்தி கனிமொழியுடனான அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து 2வது முறை கனிமொழியும் ராகுல் காந்தியும் KC வேணுகோபாலும் மூவரும் ஒன்றாக அமர்ந்து பேசும்போது கூட இதே ஒரு கருத்து, இதே ஒரு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதுக்கான பதில் தான் வந்து பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த குழு முதற் கூட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. எனவே திமுகவை பொறுத்தவரை திமுக தெரிவித்த தகவல் தான் பொதுவாகவே பிப்ரவரி கடைசி வாரம் தான் 2014 இருந்து 2024 நாடாளுமன்ற வரைக்கும் பிப்ரவரி கடைசி வாரம் தான். இல்ல எதுவுமே நாங்க வந்து உங்களை இன்சல்ட் பண்ணலையோ, உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. இங்க என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இதுவும் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளோட தகவலா தான் நம்ம சொல்றோம்.
பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தன்னோட பர்சனல் அஜெண்டாவை முன்வைத்து இதை நகர்த்தி செல்கிறாரா என்ற ஒரு கேள்வியை ஒரு சில காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல மட்டும் இல்ல அரவிந்த், ஒவ்வொரு நாள்லயும் ஆங்கில ஊடகங்கள் இதை பெருசா பேசுறாங்க. அப்ப இது நிச்சயமா ராகுல் காந்தியுடைய கவனத்திற்கோ கர்கேவுடைய கவனத்திற்கோ இல்லாமல் போக போறதில்ல. அப்படிங்கும்போது அவர் தனிப்பட்ட முறையா தன்னிச்சையா செயல்படுவதை அனுமதிக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் எப்படி அப்படி தனியா செயல்பட முடியுங்கிற கேள்வி தானே தேர்ந்து வருது. இல்லைங்க, அதுக்கான பதில் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒருத்தரோட தூண்டுதல் பேர்ல ஒருத்தரோட ஒப்புதல் பேர்ல பேசுவதற்கான இது அந்த டிஃபரன்ஸ் வேற. அல்லது இவர் ஒண்ணு பேசிட்டு இவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை காங்கிரஸ் தலைமையிட்ட சொல்றது வேற. இந்த விவகாரத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் பல தலைவர்களுக்கு இதுல முரண் இருக்கிறது. அவர்களும் நேற்றைய தினமோ இன்றைய தினமோ காங்கிரஸ் தேசிய தலைமையிடம் அவர்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்து சென்றிருப்பதாக மற்ற தலைவர்களும் பேசுறாங்கன்றீங்க. சரி, பேசலாம். முதல் கட்ட எடுத்துக்கிறேன். பிரியன் சார் வரதுக்கு முன்னாடி நான் ரவீந்திரன் துரைசாமிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பிரியன் சார் ஒரு நிமிஷம். ரவீந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ன்றது அது இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்குதா? அப்படி அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டெப்பு தாண்டி போகிறதா நான் பார்க்குறேன். இதில் காங்கிரஸ் வெற்றியில் தங்களுக்கு பங்கு அதிகம் இருக்குன்னு கருதுறாங்க. அதனால தங்களுக்கு முன்ன விட ஜஸ்ட் கூடுதல் வேணும்னு கருதுறாங்க. பட் லா ஆஃப் இஸ்டாப்பல் படி எல்லாமே ஒரு ஸ்டேட்டஸ்கோ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல யாருமே தனித்தனியா யாருக்கு என்ன செல்வாக்குன்னு தெரியாது. 3 எலெக்ஷனை ஒன்னா நின்று காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில 3 வரும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல ஒருத்தர் பங்களிப்பு கூடுதல், ஒருத்தர் பங்களிப்பு அடிப்படையா ஒரு கேள்வி என்ன வரும் சார், 2021 பிறகு இப்ப 26 வரும்போது கூடுதல் இடங்கள் அப்படின்னா இப்ப என்ன அடிப்படையில் அந்த கூடுதல் இடங்கள் இப்ப கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேள்வி இவங்க வைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் கூடுதலா வேற கட்சிகள் வருதுன்னு அதுக்காக எல்லாருமே சீட்டை குறைச்சிடுங்கிற கேள்வியே தான் வரும். கூடுதலா கட்சி வருது, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். சரி, கூடுதலா கட்சி வரும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு வெற்றி விகிதம் 3-2ங்கிறது 4-3 உயரும் அல்லது 5-4 உயரும். சோ அதுக்கு நாங்களும் எங்க பங்குக்கு சீட்டை குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கிடுங்கன்னு முஸ்லீம் லீக்ல இருந்து எல்லாத்துக்கிட்டேயுமே அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வளர்ச்சி, காங்கிரஸ் வளர்ச்சிக்காக தான் நாங்க அதிக இடங்களை கேட்கிறோம். அது பலவீனமா இந்த இப்படி போயிட்டே இருக்கிற போது அதுக்கு கூடுதல் இடங்கள் இருந்தாதான் வளர்ச்சி அடைய முடியும், அமைச்சரவையில் இடம் இருந்தாதான் காட்சி வளர முடியும். இந்த கன்சர்ன் எல்லா கட்சிக்குமே இருக்கும். பட் அவங்களோட ஒரு என்னன்னா 2019 எல்லாருக்கும் முந்தி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. அப்போ அவர் அவுட் ஆஃப் பவர்ல இருந்தார். எந்த ஒரு தலைவரும் பவர்ல இருக்கும்போது தன்னை அசெட் பண்ணி மேல வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். ஜெயலலிதா எந்த அளவுக்கு அசெட் பண்ணாங்கன்னா அவங்களே 39 கேண்டிடேட் போட்டாங்க. ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணாம தன்னை முன்னிறுத்தி அந்த களத்தை அமைச்சாரு. அவர் தன்னை முன்னிறுத்தி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோங்கிற சொன்னாப்பல நம்மளே மோடி காப்பாத்திக்கு வர கமெண்ட் விட சொல்லியிருந்தேன் அந்த காலகட்டத்தில். பட் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க அந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு ட்ரஸ்டட் அலையா இல்லைன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங்கே அவங்க வெளிப்படையா சொல்லிட்டே இருந்தாங்க, பிரதர்லி பாண்டிங்னு. இப்போ நீங்க வந்து கேசிஆர் முதல் கொண்டு நீங்க சந்திரசேகர் ராவ், அதே போல மேற்கு வங்கத்தினுடைய திரு மிகு மம்தா பானர்ஜி, இவங்கெல்லாம் வந்து 3வது அணி அமைக்கலாம்னு அழைப்பு விடுத்த போது கூட அதை நிராகரிச்சவர் தான் இவர். கண்டிப்பா காங்கிரஸோட தான் இருக்கணும்னு சொல்லி அதுல அழுத்தம். இன்னும் சொல்ல போனா டெல்லி முதலமைச்சராக இருந்தவரும் வந்தார், ஆம் ஆத்மியினுடைய முதலமைச்சரும் வந்து அவர் தலைவரும் வந்து பார்த்து அதே கோரிக்கை வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டுச்சு. நிச்சயமா ராகுல் இல்லாத ஒரு 3வது அணி தேவையில்லைன்னு தான் ஸ்டாலின் கருதுறாரு. ராகுல் இல்லாத 3வது அணி எங்க அந்த கேப் வருது அல்லது எங்க உருவாயிருக்கா என்ன நீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்? ஸ்டாலின் அந்த முடிவு எடுக்கும் போது மற்ற ஸ்டேட்ல இருக்கிறது மாதிரி அந்த மாநில கட்சியோட ஓட் பேங்குக்கு ஒரு கண்டெண்டராட்டு காங்கிரஸ் இருந்தாங்க மற்ற ஸ்டேட்டுகள்ல. இங்க அப்படி ஒரு கண்டெண்டர் இல்லாம சப்மிசிவா சபார்டினேட் போல்ஸா தான் அவங்க இருந்தாங்கன்னு போது அந்த ஒரு ரைவலரி மற்ற வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட்டுகள்ல இருக்கிற மாதிரி காங்கிரஸுக்கும் மற்ற நான் காங்கிரஸ் சோ கால்டு ரீஜனல் செகுலர் பார்ட்டிஸ் இடையில இல்ல. தமிழ்நாட்டிலும் அது இல்லாம தான் இருந்தது. இப்போ